6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற இந்த கடிதத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது வாழ்த்து செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது 6ஆம் வசனத்திலே சொல்கிறார், வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பி போன கலாத்திய திருச்சபை குறித்து அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட நிலை? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் அப்படிங்கிறார். அப்படியானால் இவருடைய மிஷனரி பயணத்தின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வந்தார். இந்த உலகத்திலே அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். இந்த உலகத்திலே மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவிலே அடிக்கப்பட்டார். அவர் மரித்து 3ஆம் நாள் தம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். மீண்டும் இந்த பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். மீண்டும் இந்த உலகத்துக்கு நியாயாதிபதியாக வருவார் என்ற சுவிசேஷம். இதுதான் இந்த உலகத்திற்கு தேவையான சுவிசேஷம். ஆகவே மீட்டெடுக்கும்படியாக இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட சுவிசேஷம். இதைதான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதைதான் ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தில் தான் கலந்தார்கள். இந்த அடிப்படை சுவிசேஷத்திலே தான், அடிப்படை உபதேசத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வேறொரு சுவிசேஷத்துக்கு அவர்கள் திரும்பி விட்டதாக திருமறை சொல்லுகிறது. ஆகவே அந்த சுவிசேஷத்தை யார் கொண்டு வந்தாலும் சரி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் இந்த உலகத்திலே கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம். ஆகவேதான் 6ஆம் வசனத்தில் சொல்றார், கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு விட்டீர்களே, இவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டுடைய அன்பை விட்டு விலகி போனீர்களே, இவ்வளவு சீக்கிரமாக கர்த்தருடைய அழைப்பை விட்டு போய்விட்டீர்களே. ஒரு வருத்தம் அவருடைய உள்ளத்திலே வருத்தம் இருக்கிறது. இந்த வருத்தத்தை இந்த கடிதத்தின் வாயிலாக அவர் இந்த கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆகவே நீங்கள் உங்களை அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு விட்டீர்களே. அப்போ ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் முடிவறிந்த நிலைநிற்க வேண்டும். அதுதான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முடிவறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. அப்படியானால் கிருபையினாலே அழைத்த ஆண்டவர், ஆண்டுடைய நாமத்தினால் கொடுக்கப்பட்ட ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம், அதை விட்டு ஒரு நாளும் நாம் மாறவே கூடாது. அந்த சுவிசேஷம் போதும். நம்முடைய உலகத்திலே நமக்கு மீட்புக்கு போதும், உலக வாழ்க்கைக்கு அது போதும், நித்திய வாழ்விற்கும் அதுவே போதும். வேற எது ஒரு சுவிசேஷத்துக்காக நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் இங்கு பவுல் சொல்லுகிற காரணம் என்ன? அப்படிப்பட்ட நிலைகள் அந்த கலாத்திய திருச்சபைக்கு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், கடைசி காலங்களிலே இதோ இயேசு அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள், ஆனால் போகாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள் அப்படிங்கிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே அநேக கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். ஆகவே ஏதோ ஒரு நிலைகளிலே கர்த்தருடைய தூதனாவது, யாரோ ஒரு மனுஷனாவது
யாரும் இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாக பேசுவார்களானால் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொடாதீர்கள். அநேக இடங்களிலே நிலைகளிலே இன்றைக்கு பார்க்கிற காரியம், வேறொரு சுவிசேஷம் சென்று கொண்டே இருக்கிறது. அந்தந்த சுவிசேஷங்களுக்கு எளிதாக தங்களை ஒப்பு கொடுத்து விட வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டு கேட்டா சொல்லுவாங்க, இல்ல அதை விட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, சுவிசேஷம் என்பது இதுதான். அடிப்படை உபதேசம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது இதுதான். மிஷனரிகளால் நமக்கு கொடுக்கப்பட்டது இதுதான். இந்த சுவிசேஷத்துக்கு மாறாக நாம் எந்த ஒரு சுவிசேஷம் இருந்தாலும் அங்க மீட்பு கிடையாது. அதுவும் தாண்டி சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். இன்னும் பவுல் பின்னாடி உள்ள கடிதங்கள் எழுதுவார், அப்படிப்பட்டவனுக்கு பந்தனம் கூட சொல்லாதீங்க, தோத்திரம் சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அப்படியானால் நாம் கவனமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டியது அவசியம். அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். பற்பல நிலைகளிலே கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் இருக்கிறது. இது உலகத்தில் அப்படிப்பட்ட துருபதேசங்கள், அங்கு மீட்பிற்கான சுவிசேஷத்தை இழந்துவிட நிலைகள் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறான், வேறொரு சுவிசேஷ திரும்புரை பற்றி ஆச்சரியப்படுகிறேன். இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. இந்த அளவுக்கு சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை விட்டுட்டு அவருக்கு முதுக காண்பிச்சுட்டு நீங்க போவீங்கன்னு சொல்லி நினைக்கல அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லுகிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் எது? நம்முடைய முன்னோர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சுவிசேஷம் என்ன? அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஒருபோதும் விட்டு விலகாதபடி ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்திலே நிலைநிற்க வேண்டும். அந்த சுவிசேஷத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதை இது மாலை நேரத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு தான் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி காலங்களிலே எப்படி வஞ்சித்து விடுவார்கள், கொஞ்சம் யோசித்து பார்த்தாச்சுன்னா ஓ இது சரியாக இருக்குமோ என்று நினைப்போம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த சுவிசேஷத்திலே ஒருவேளை வேறொரு சுவிசேஷத்துக்கு நாம் செல்ல வேண்டாம். நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம், கிருபையினால் நம்மை அழைத்த ஆண்டவரை பற்றிய சுவிசேஷம், அந்த நற்செய்தியிலேயே நாம் வாழ்ந்திருப்போம். அதை உறுதியாக இருப்போம். நம்முடைய சந்ததிகளுக்கு அதையே கற்றுக் கொடுப்போம். அதுவே நமக்கு இந்த உலகத்திற்கும் நித்திய வாழ்விற்கும் போதுமானது என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையிலே ஆதியிலே கொண்டு அன்பை விட்டு விடாதபடி அந்த அன்பிலே நிலைநிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலம் தருவாராக. ஆமென்.